வணக்கம். நான் உங்கள் ரெஜி மதன். ஒரு நாட்டோட கலை இலக்கியம் அந்த நாட்டுக்கு கண்கள் மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டோட கலையும் இலக்கியமும் வச்சு தான் அந்த நாட்டோட பண்பட்ட நாகரிகத்தை இந்த உலகமே அறிந்து கொள்கிறது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் நம்ம நாட்டோட கலைநயமோ இல்லை அதோட அழகுலையோ சரி கொஞ்சம் கூட குறையாமலும் சிதையாமலும் விளங்குற கலை செல்வங்கள் ஒரே இடத்துல கொட்டி கிடக்குது. அந்த இடம் எது அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க மகாபலிபுரம்னு. ஸோ அவ்வளவு சிறப்புமிக்க இந்த மகாபலிபுரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபலிபுரத்தை பற்றி பேசும்போது ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம நாட்டோட பிரதமரும் ஷி ஜின்பிங் அவர்களும் கடந்த வருடம், அதாவது 2019ஆம் ஆண்டு சந்திக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எதுன்னா மகாபலிபுரம். ஒரு இரு நாட்டோட முக்கியமான 2 தலைவர்கள் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா தான் இருக்கணும். அப்படி இந்த மகாபலிபுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. இந்த மகாபலிபுரத்தை தான் நம்மளோட தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிற்பக்கலைகள் அதிகமாக கொட்டி கிடக்கிற இடம் மகாபலிபுரம் தான். இந்த மகாபலிபுரம் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போக வேண்டியிருக்கு. மகாபலிபுரம் பல்லவர்களால் ஆளப்பட்ட ஒரு இடம். பல்லவ அரசன் நரசிம்மவர்மன் தான் இந்த மகாபலிபுரத்தோட சிற்பங்கள் கோயில்கள்லாம் உருவாவதற்கு மிக மிக காரணமான ஒருத்தர். நரசிம்மவர்மருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மாமல்லன். ஏன் அந்த பெயர் மக்கள் எதுக்காக அந்த பெயர் வச்சு அவரை கூப்பிட்டாங்கன்னா, அந்த மன்னன் மற்பூரில் சிறந்து விளங்கினார். மற்பூரில் சிறந்து விளங்கினதுனால அவருக்கு மாமல்லன் வச்சாங்க. அந்த அரசரோட பெயர் மாமல்லன் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஊருக்கு பேர் மாமல்லபுரம்னு வந்தது. காலப்போக்கில் மாமல்லபுரம் மகாபலிபுரமாக திரிந்து இன்னைக்கு நடைமுறையில் இருந்துட்டுருக்கு. இதுதான் பெயர் காரணம், இந்த மகாபலிபுரத்தோட பெயர் காரணம். இங்கே இருக்கிற கோயில்கள் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் சொல்கிறாங்க? நிறைய இடத்துல கோயில்கள் இருக்குதே, மகாபலிபுரத்தில் மட்டும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா கோவில்களும் எல்லா சிற்பங்களுமே ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்டது. அதுதான் இதோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இது முதல் சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிற்பக்கலையை 4 வகைகளாக பிரிக்கலாம். எதெல்லாம்னா குடைவரை கோயில்கள், ஒற்றை கல் கோவில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள்னு 4 வகையான சிற்பக்கலைகள் இருக்குது. இந்த 4 வகையான சிற்பக்கலைகளையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா அது மகாபலிபுரம் மட்டும். இதனால தான் மகாபலிபுரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஓகே, இதோட ஸ்டோரி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பல்லவ அரசன் நரசிம்மவர்மனால தான் இந்த கோயில் உருவாச்சுன்னு சொன்னோம். ஸோ நரசிம்மவர்மன் சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த யானை சிற்பம் செய்யப்பட்ட இந்த கல்லுக்கு அடியில் அவர் விளையாண்டுட்டு இருந்திருக்கிறார். அப்பா பேர் மகேந்திரவர்மா பல்லவர். அவர் கூட இருந்திருக்காரு. அப்போது நரசிம்மவர்மன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்போ இந்த பாறையோட நிழலை பாருங்கள், இது யானை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க அப்பாவும் பார்த்துட்டு, ஆமாம் இது யானை மாதிரி இருக்குது, அந்த குன்றோட நிழல் கோவில் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம மாமல்லன் சொன்னாராம், ஏன் நம்ம இதை யானையாக உருவாக்கக்கூடாது, இதை யானையாகவே நம்ம செதுக்கலாமே அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு நல்ல ஐடியாவாக இருக்குதே, இதை மாதிரியே நம்ம பண்ணலாம், இந்த பாறையை யானையாகவும் அந்த குன்றை கோவிலாகவும் பண்ணி அது கோவிலுக்கு முன்னாடி நிற்கிற யானை மாதிரி இதை மாற்றிடலாம் அப்படின்னு மாமல்லன் சொல்லியிருக்காரு. உடனே மகேந்திரவர்மன் சொன்னார், இந்த 2 மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா குன்றுகளையும் எல்லா பாறைகளையும் நம்ம சிற்பங்களாக வடிவமைப்போம், இதை ஒரு சிற்பக்கலை கூடமாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கோவிலை அவங்க சட்டுன்னெல்லாம் கட்டி முடிக்கல. இதை கட்டி முடிக்கிறதுக்கு 4 தலைமுறையாக இருக்குது. அதாவது மகேந்திரவர்ம பல்லவரோட தலைமுறையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மாமல்லனோட பிள்ளைங்க, அவரோட பேர பிள்ளைங்க வரைக்கும் இந்த கோயிலோட கட்டுமான பணி போயிட்டு இருந்திருக்கு. 4 தலைமுறைகளாக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட கோவில் தான் இந்த மாமல்லபுரத்தில் இன்றைக்கி நம்ம கண்டு ரசிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு சிற்பங்களும், ஒவ்வொரு கோவில்களும், ஒவ்வொரு குன்றுகளும். மாமல்லபுரத்தோட ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. மாமல்லபுரத்தில் என்னென்ன இம்பார்ட்டண்டான பிளேஸ் இருக்குது, எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அர்ஜுனன் தபசு. இது எதுக்காக அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் கையை தூக்கி தவம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட எலும்புலேருந்து நரம்புலேருந்து எல்லாமே வெளிப்படையாக தெரிகிற மாதிரி அவ்வளோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த சிற்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா.
இது அர்ஜுனன் வந்து தவம் செய்கிற காட்சியை செதுக்கப்பட்டதுனால தான் இந்த பாறைக்கு பேர் அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதற்கு பெயர் தான் புடைப்பு சிற்பங்கள். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் சிற்பக்கலையில் ஒரு 4 வகை உண்டுன்னு. அதில் ஒரு வகை தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிற்பங்கள். இது இந்த ஒரு பாறையில் ஏறத்தாழ 150 சிற்பங்களுக்கும் மேலே அவங்க வந்து செதுக்கியிருக்காங்க. அதுதான் இந்த அர்ஜுனன் தபஸோட சிறப்பு. 2வதாக கடற்கரை கோவிலை சொல்லலாம். இது கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட கோவில். இதில் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டது. சின்ன சின்ன குன்றுகளை அவங்க நந்தியோட உருவங்களாகவும் மானோட உருவங்களாகவும் நிறைய விலங்குகளோட உருவங்களாக செதுக்கி இருக்கிறாங்க. 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் பஞ்ச பாண்டவர் ரதம். பஞ்ச பாண்டவர் ரதம் பேருக்கு ஏற்றாக்கில் இங்கே 5 குன்றுகள் இருக்கும். அந்த 5 குன்றுகளுமே ஒவ்வொரு ரதமாக அவங்க மாற்றியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ரதத்துக்கும் அந்த பஞ்ச பாண்டவர்களோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதனால தான் இதை பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வதாக பார்க்கணுன்னா ஒற்றைக்கல் யானை. இங்கே இந்த சிற்பங்களோட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சிற்பங்களுமே ஏதோ நேர்லேயே நம்ம போய் பார்க்குற மாதிரி அவ்வளவு அழகாகவும் ரொம்ப தத்ரூபமாகவும் வடிவமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருந்த எல்லா பாறைகள் குன்றுகளுமே அவங்க கோவிலாகவும் சிற்பங்களாகவும் வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம்னா புலிக்குகை இருக்குது. இந்த புலிக்குகையை சுற்றி புலியோட உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம்னா ஆகாய கங்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பாறைகளுக்கு நடுவில் கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்கும். இதில் மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா உண்மையாகவே தண்ணி கீழே வடியும். அது பார்க்குறதுக்கு கங்கையிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுனால இதுக்கு பேர் ஆகாய கங்கைன்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து. இந்த கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் சொல்லப்படுது. இது வந்து ஏறத்தாழ ஒரு 20 ஃபீட் 20 அடி உயரமும் 5 அடி அகலமும் 250 டன் வெயிட்டும் இருக்கிற ஒரு கல். இது அசாத்தியமாக ஒரே இடத்துல நிற்குது. அவ்வளோ ஒரு ஸ்லோப்பான ஏரியாவில் ரொம்ப சாய்வாக இருக்கும். ஆனால் அது எப்படி அந்த இடத்துல நிற்குது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி நிறைய கதைகளும் சொல்லப்படுது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கல்லை எல்லாருமே ரொம்ப புனிதமான கல், இது வந்து சொர்க்கத்திலிருந்து வந்த கல், கிருஷ்ணரோட கல் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாமல்லனும் அதை நம்பினார். அதனால் என்ன பண்ணாருன்னா இதை எல்லாருமே தொட்டு இதை வந்து தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி மாமல்லன் வந்து இந்த கல்லை நகட்டுறதுக்காக பல முயற்சிகளை எடுத்தார். ஆனால் அவ்வளோ முயற்சி பண்ணியும் அவரால் அந்த கல்லை வந்து 1 இன்ச்சு கூட நகட்ட முடியல. அதனால் அந்த முயற்சியை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1908ஆம் ஆண்டு கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அவரும் இந்த கல்லை வந்து நகர்த்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர் யூஸ் பண்ண ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 யானைகளை வச்சு இந்த கல்லை தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. 7 யானைகளோட பலம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த 7 யானைகளும் ட்ரை பண்ணியும் முயற்சி பண்ணியும் அவங்களால இந்த கல்லை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட நகர்த்த முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏறத்தாழ இந்த கல்லோட வயசு ஒரு 1200 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்லுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வானிறை கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்டோன் ஆஃப் த ஸ்கை காடுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி தான் இதோட இன்ஸ்பிரேஷனில் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை உருவாக்குனாங்க. இது அறிவியல் மூலமாகவோ இல்லை கடவுளோட சக்தியோ தெரியாது. ஆனால் இவ்வளோ சிறப்புமிக்க இத்தனை சிறப்புகளை கொண்ட மாமல்லபுரம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தை நம்ம வெளியே நின்று பார்த்து ரசிக்கலாம், இல்லை உள்ள டிக்கெட் எடுத்து நம்ம போய் கூட பார்க்கலாம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இடம் தட் இஸ் பீச். ஸோ ஃபைனலி நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு உங்கள் கோயில்கள் சிற்பங்களை எல்லாம் ரசிச்சுட்டு நீங்கள் கடலையும் சேர்ந்து ரசிச்சுட்டு வரலாம். இது வரைக்கும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போங்க. ஏன்னா நம்ம வரலாற்றில் ரொம்ப சிறப்புமிக்க இடம் வந்து நம்ம நாட்டில் நம்ம பக்கத்தில் இருக்குது. அதை நம்ம போய் பார்க்கலன்னா அது கண்டிப்பாக நல்லா இருக்கும், அது கண்டிப்பாக சரியில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பை பாய், சியர்ஸ்.